ஒருவருக்கு நாங்கள் 20,000 ரூபாய் கடனாக கொடுத்தோம். ஆனால் அந்த மனிதர் கடன் தொகையை தராமல் ஊரை விட்டு போய்விட்டார். இதை நாங்கள் ஜக்காத்து கொடுத்ததாக எண்ணி நியத்து வைத்துக் கொள்ளலாமா? இந்த மாதிரி வராத கடன்கள் அல்லது இனிமேல் இந்த கடன் திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய கடன்களை நாம ஜக்காத்து கணக்கில் சேர்க்கலாமா அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த கடனை தராமல் ஆக்கியவர் அல்லது வரா கடனாக ஆக்கியவர் ஜக்காத்து வாங்கறதுக்கு தகுதியான ஆளா இருந்தா நம்ம அது ஜக்காத்துங்களை கழிச்சு விட்டுடலாம். அவர் ஜக்காத்து வாங்க தகுதியான ஆளா இருக்கணும். இருந்தானா ஜக்காத்துல கழிச்சு விடலாம், தப்பு கிடையாது. இல்ல அவர் ஜக்காத்து வாங்குற தகுதியான ஆள்லாம் இல்ல, நல்ல வசதியான ஆளு, என்னவோ தரமாட்டேங்கிற இருந்தாலும் பணத்தை ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்க ஜக்காத்து கணக்கில் கழிக்க முடியாது. அது வந்து வரா கடனை ஆக்கிட்டு மீதமுள்ள அமௌண்ட்டுகளும் நீங்க ஜக்காத் தனியாக கொடுத்தாக வேண்டும். A Muslim guy who is fears Allah is working in a company who does not give time for him to pray. Because of his financial situation, he is unable to leave the job. How can he pray daily 5 times? அதாவது அவர் வேலை செய்யற கம்பெனில வந்து அவருக்கு தொழுவத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. ஆனா அவருடைய பினான்சியல் பொருளாதார பிரச்சனை வந்து அவர் அந்த வேலையை விடுற சூழ்நிலை இல்ல. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் அவர் எப்படி தொழுதுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க 5 வேலையும் ஜமாத்தோட போய் தொழுவணும், பள்ளிக்கு போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு முசல்லா எப்போ கையில பேக்ல வச்சுக்கங்க, எப்போ டைம் கிடைக்குமோ உடனே விரிச்சு முசல்லா விரிச்சுங்க, தொழுதுங்க, தப்பு இல்லை. உங்க ஆபீஸ்க்குள்ளேயே ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணி தொழுவுறதுக்கு எந்த கம்பெனிலையும் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாத்ரூம் போறதுக்கு டாய்லெட் போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களா? எந்த ஃபேக்டரிலையும் லஞ்ச் டைம் அனுமதிக்க மாட்டாங்களா? சரி, நீங்க ஃபஜர் தொழுகை வீட்டில் தொழுதுட்டு போயிடலாம், லஞ்ச் டைம்ல லோஹர் தொழுதரலாம், டீ டைம்ல அசர் தொழுதரலாம், இஷா வீட்டுக்கு வந்து தொழுதரலாம். இடையில பிரச்சனைன்னு சொன்னா மகரிப் மட்டும்தான். இடையில பிரச்சனை சொன்னா மகரிப் மட்டும்தான். அது ஒரு முசல்லா நீங்க கையிலேயே வச்சுக்கிட்டீங்கடா டக்குனாங்க ஒரு 5 நிமிஷத்து வேலை அது. அதனால இது ஒரு பெரிய ப்ராப்ளமோ பெரிய பிரச்சனையோ இல்ல. அந்த வேலையை உங்களால விட்டு நீங்க வந்து வேற கம்பெனில சேர்ந்து வேலை செய்ய முடியும்னா வேற நல்ல கம்பெனில சேர்ந்து செய்யுங்க. இல்ல அவருடைய வீட்டுடைய பினான்சியல் சூழ்நிலை இப்ப வேடெல்லாம் விட முடியாது, ஜாப விட முடியாது, நல்ல சேலரி தராங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்களா முடிவு பண்ணினா கண்டிப்பா தொழலாம். நான் வந்து நாகர்கோயில்ல பார்த்திருக்கிறேன், ஒரு அந்த கவர்மெண்ட் போக்குவரத்து பஸ் நாகர்கோயிலுக்கும் திருநெல்வேலிக்கு இடையில ஓடக்கூடிய ஒரு பஸ். அந்த பஸ் டிரைவர் வந்து இவ்வளவு பெரிய தாடி தொப்பியோட தான் இருப்பாரு, கூடவே முசல்லா வச்சிருக்கிறாரு. எங்க தொழுகை டைம் வருதோ பஸ் ஓரமா கட்டுறாரு, அங்கனே போய் தொழுதுட்டு அவர் பாட்டு பஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. நான் ஒரு முறை சந்திச்சு கேட்டேன், நீங்க இப்படி அடிக்கடி நிறுத்துறீங்களா, கூட ஒரு பேசஞ்சர் யாரும் அப்ஜெக்ஷன் பண்றது இல்லையா அப்படின்னு. எந்த பேசஞ்சரும் அப்ஜெக்ஷன் பண்றது இல்ல, கூட 2 ரகா தொழுதுட்டு வாங்க பாய் அப்படிங்கிறாங்க. கடவுளை வணங்கறது நாங்க என்ன பிரச்சனை, இன்னும் 2 நிமிஷம் நிதானமா தொழுதுவாங்க பாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தூஹீன சாஹேத்தோ பாத்தே ஹசார் ஹே, உங்களுக்கே விருப்பம் இல்லை என்றால் 1000 சாக்கு போக்குகள் சொல்லலாம். அதனால தொழுகைங்கிறதுக்கு வந்து ஒரு தனியா நேரம் வேஸ்ட் ஆகும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, தாராளமா தொழலாம். காபாவை கட்டியவர் யார்? நான் ஏன் அதை மையமாக வைத்து தொழுகிறோம், எனக்கு அது புரியவில்லை, விளக்கவும். காபத்துல்லாவை கட்டியது வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வெள்ள பிரளயத்துல காபத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒழுங்கான ஸ்ட்ரக்சர் அமைச்சு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக இருந்து அதை கட்டியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கு பிறகு குறைஷிகள் காலத்தில் அந்த காபத்துல்லா இடிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை கட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கட்டினவங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதை மையமாக வைத்து ஏன் தொழுகிறோம்? அதாவது ஜமாத் தொழுகை ஒற்றுமையா தொழுவறதுக்கு, முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தொழுவறதுக்கு ஏதாவது ஒன்றை முன்னோக்கியாக வேண்டும். இல்லைன்னா ஒரு பள்ளியாசிலே ஒருத்தர் வடக்க நிற்பார், ஒருத்தர் தெற்க நிற்பார், ஒரு கிழக்கு நிற்பார், ஒருத்தர் மேற்க நிற்பார். 4 பேர் 4 தொசை பார்த்து தொழுதுட்டு இருப்பாங்க. அதனால அப்படி இல்லாம எல்லாரும் ஒரே நிலையத்துக்கு முன்னோக்க வேண்டும். அதற்கு முன்னோக்குவது தகுதியானது காபத்துல்லா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானிச்சு காபத்துல்லா முன்னோக்கும்படி நம்ம கட்டளை இட்டிருக்கான். இதுல என்ன விஷயம் இருக்குது சந்தேகம்? இதுல சந்தேகப்படுறதுக்கோ அல்லது இதுல சந்தேகம் வரதுக்கோ பெரிய ஒன்றும் விஷயமே இல்லை. குர்ஆனை தமிழில் ஓதலாமா, விளக்கவும். தமிழில் ஓதலாமாண்டா என்ன அர்த்தம்? வெறும் தர்ஜுமா மட்டும் பாக்குறது கேட்கிறாரா? இது அல்ஹம்துங்கிறது ஆ இல் ஹ இம் து அல்ஹம்து லி இல்லாஹி லில்லாஹி இப்படி படிக்கிறது கேட்கிறாரான்னு தெரியல. தர்ஜுமா மட்டும் பாக்குறதா இருந்தா தர்ஜுமா பார்க்கலாம், தப்பில்லை. ஆனால் கூடிய சீக்கிரம் அரபியும் ஓத கத்துக்குங்க. தர்ஜுமா மட்டும் பார்க்கறதுனால ஒரு எழுத்துக்கு 10 நன்மைலாம் கிடைக்காது. அரபிய ஓதுனா தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும்.
அதனால தர்ஜுமா மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, அதனுடைய அரபியும் சேர்த்து ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். கூடிய சீக்கிரம் கத்துக்குங்க. சரி, அரபி கத்துக்கல, அப்படியே டிரான்ஸ்லிட்டரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டிரான்ஸ்லிட்டரேஷன் அல்ஹம்துங்கிறத ஆ இல் ஹ இம்து அல்ஹம்து அப்படின்னு தமிழ் எழுதுறது. இப்படி எழுதி படிக்கலாமா அப்படின்னு சொன்னா இதுலயும் குழப்பம். என்னன்னு சொன்னா அரபி உச்சரிப்புக்கும் தமிழ் உச்சரிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. உதாரணமா அல்லாஹும் மகஃபிர்லி, அல்லாஹும் மகஃபிர்லி கா கைனு மக் கைனு, இந்த காங்கிற உச்சரிப்பு தமிழ்ல கிடையாது. அப்ப தமிழ் எழுதும் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லின்னு எழுதுவாங்க. கா எழுத்துல என்ன எழுதுவாங்க, இக்க எழுதுவாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லின்னு. அல்லாஹும் மகஃபிர்லினா யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும் மக்ஃபிர்லினா யா அல்லாஹ் என்னை காஃபிராக்குவாயாக. புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதா? அதே மாதிரி அல்லாஹு மர்சுக்னி கல்பன் ஷாக்கிரா, கா கா கல்பன் கா, இந்த தொண்டை அடியிலிருந்து ஒரு அந்த கா அப்படி ஒரு கா இருக்குது. அல்லாஹு மர்சுக்னி கல்பன் ஷாக்கிரா, யா அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை தருவாயாக, அதுவா. அந்த கா தமிழ்ல எல்லா கா ஒரே கா, இன்னொரு கா உண்டு அரபில, அது கா கா ஆ கா ஆ. வித்தியாசம் தெரியுதா ரெண்டுக்கும்? கா கா, காங்கிறது இப்படி வளைச்சு போட்டு நல்லா புள்ளி வைக்கிறது, அது கா, தொண்டை அடியிலிருந்து வரணும். அது கல்பன் ஷாக்கிராண்டா யா அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை தருவாயாக. கல்பன் ஷாக்கிரா யா அல்லாஹ் நன்றி உள்ள ஒரு நாயை தருவாயாக. ஹலக்க சமாவாத்தி ஹா இப்படி போட்டு மேல புள்ளி வச்சு ஹலக்க சமாவாத்தி வல்லறது, அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்தான். ஹலக்க சமாவாத்தி வல்லறது, அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் சிரைத்தான். புரிஞ்சுங்களா வித்தியாசம்? அதனால தமிழை பார்த்து படிக்கிறது பெரிய ஆபத்து. தமிழ் இந்த ப்ரொனன்சியேஷன்ங்கிறது அரபிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பாஷையிலும் ப்ரொனன்சியேஷன் இருக்குது. எல்லா பாஷையிலும் உச்சரிப்பு வந்து மிக சரியா இருக்கணும். நீங்க உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, என் யூரினை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது பதிலா, டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை யூரினை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்டா என்னங்க, என் யூரினை டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கு பதிலா என் யூரினை டேஸ்ட் பண்ணுங்கன்னா என்ன ஆகும்? அவர் சொல்ல மொராஜி தேசாய் கூட அப்படிங்குவாரு. அவர் தான் அதெல்லாம் மொராஜி தேசாய் இளைய தலைமுறைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மொராஜி தேசாய் தெரியாதா? தெரியாதா? எங்க நம்ம நாட்டில் ஒரு பிரதமர் இருந்தாருங்க மொராஜி தேசாய்னு சொல்லி, அவரை வெளிநாட்டுல இருந்து பத்திரிகையில இருந்து பேட்டி எடுத்தாங்க. நீங்க உங்க 72 வயசுல இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களா, என்ன காரணம்னு சொல்லி. நான் காலையில முழிச்சவொன்னு என்னுடைய சிறுநீரையே ஒரு கப்பு குடிப்பேன் அப்படின்றாரு. கேள்விப்பட்டது இது? இது ரொம்ப ஃபேமஸான விஷயம் இது. அப்ப நீங்க டாக்டர் போய் உட்காந்து டாக்டர் என் சிறுநீரை டேஸ்ட் பண்ணி பாருங்கடாக்கா, நீ மொராஜி தேசாய்ட்ட போய் என்கிட்ட வராது அப்படிங்குவார் டாக்டர். அப்ப இந்த உச்சரிப்புங்கிறது அரபிக்கு மட்டுமல்ல எல்லா பாஷையுமே உள்ளதுதான். அதனால அரபிய உச்சரிப்பு தெரிந்து முறையாக உச்சரிப்போடு வந்து அதுதான் தஜ்வீதுன்னு பேரு. தஜ்வீதோடு ஓதும் போது நம்ம எல்லா இடத்துல முழுமையான நன்மையை பெற முடியும். அமெரிக்கா தயாரிக்கும் பானங்களை மற்றும் தண்ணீர்களை வாங்கி குடிக்கலாமா? நல்ல கேள்விங்க. நம்ம ஆளுங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா ஒரு பெப்சி குடிக்காட்டா பிரியாணி இறங்காது. அல்லது ஒரு என்னது 7 அப் பாண்டா போண்டா இதெல்லாம் குடிக்காட்டா அந்த பிரியாணி சாப்பிட்ட அந்த திருப்தியே இருக்காது. பெரிய தவறுங்க, அவாய்ட் பண்ணும். அமெரிக்க யூத கிறிஸ்தவ நசராணிகள் நம்மை அடிமைப்படுத்துகின்றார்கள். இதோட நம்மளோட மோசம் சவுதிக்காரன் அரபுக்காரன். எப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் அமெரிக்கா கொடுத்துட்டு அவன் 1 லிட்டர் பெப்சியை வாங்குறான். 1 லிட்டர் பெட்ரோலோட விலை என்ன, 1 லிட்டர் பெப்சியோட விலை என்ன? 1 லிட்டர் பெப்சிங்கிறது அவனுடைய அன்னைக்கு 1 லிட்டர் பெப்சி வந்து நம்ம வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறோம் வைங்களேன். அடக்க விலை எவ்வளவு தெரியுமா? பெப்சியோட அடக்க விலை வெறும் 30 காசு தான். 1 லிட்டர் பெப்சிக்கு அந்த அடக்க விலை வந்து வெறும் 30 காசு தான். அந்த கெமிக்கல் கலந்து தண்ணியை கலந்துட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. கேஸை கலந்துட வேண்டியது. அதோட அடக்க விலை 30 காசு. அவன் சினிமா நடிகனுக்கு விளம்பரத்துக்கு காசு, கிரிக்கெட் பிளேயருக்கு விளம்பரத்துக்கு காசு, அப்புறம் அவன் விளம்பரம் பண்றதுக்கு விளம்பரத்துக்கு காசு, இதெல்லாம் கொடுத்து நமக்கு வரும்போது 20 ரூபாய் ஆயிடுது. அப்ப இன்னைக்கு சவுதி மக்களை எந்த அளவுக்கு அமெரிக்க யூத கிறிஸ்தவ நசராணி சக்திகள் கண்ட்ரோல், அதாவது தங்களுடைய ஆளுமைக்குள் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கடா. 1 லிட்டர் பெட்ரோலை இவன் கொடுத்துட்டு 1 லிட்டர் பெப்சியை வாங்குறான். அது மட்டுமல்ல, பெப்சி இல்லாம 1 ரூபாய் சோறு இறங்காது அவங்களுக்கு. அரபுக்காரங்களுக்கு இன்னைக்கு பெப்சி இல்லாம 1 ரூபாய் சோறு இறங்காது, ஒரு துணி கறி வைத்திரம் இறங்காது. ஒரு துணி கறி தின்னா உடனே ஒரு பெப்சி எடுத்து குடிச்சாகணும், அப்பதான் அவனுக்கு இறங்கும். அப்ப அந்த மாதிரி அடிமைத்தனத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. சாப்பிட்ட உடனே பெப்சி கொடுத்தாகணும், சாப்பிட்ட உடனே மிரிண்டா குடிச்சாகணும், சாப்பிட்ட உடனே எந்த மாதிரி குடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. எந்த அளவுக்கு கொஞ்சம் பெப்சி என்பதனுடைய முழு ஸ்லோகன் என்ன தெரியுமா? முழு அர்த்தமே பே எவரி பென்னி அண்ட் சேவ் இஸ்ரேல். ஒவ்வொரு பைசாவையும் செலவு செய்து இஸ்ரேலை பாதுகாப்போம். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பெப்சி. பே எவரி பென்னி அண்ட் சேவ் இஸ்ரேல்.
அப்ப இன்னைக்கு பெப்சி கம்பெனிக்காரங்களும் கொக்கோ கோலாவா இருக்கட்டும், அவங்க முஸ்லீம்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த பணத்தின் ஒரு பெரிய தொகை பலஸ்தீன் முஸ்லீம்களை அழிப்பதற்கும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்படுது. நம்ம இந்த உண்மையெல்லாம் தெரியாம ஒரு பெப்சி கொடு, ஒரு கொக்கோ கோலா கொடு. நாங்க பேச்சு வந்ததுனால சொல்றேன், ஹஜ்ஜி கூட்டு போறோம். ஹஜ்ஜில எங்க குரூப்ல வர ஹாஜிகளுக்கு இந்த பெப்சி, மிரிண்டா, கொக்கோ கோலா இதெல்லாம் அறவே வாங்கி கொடுக்க மாட்டோம், கண்ணில் கூட காட்ட மாட்டோம். அது பார்க்க அங்க சவுதியிலே தயாராக ஜூஸ் வாங்கி கொடுப்போம், சவுதியிலே தயாராகக்கூடிய லோக்கல் ஜூஸ் வாங்கி கொடுப்போமே தவிர இந்த பெப்சி எல்லாம் வாங்கி. அப்ப ஆஜில் கேட்பாங்க, ஹஜ்ரத் அந்த சர்வீஸ்ல பெப்சியா அடிக்க வச்சிருக்காங்க, இந்த சர்வீஸ்ல கொக்கோ கோலாவா அடிக்க வச்சிருக்காங்க. அப்ப நாங்க சொல்றது எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க, தாராளம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி அதை ஒரு அமெரிக்காவுடைய தயாரிப்புக்கு நம்ம உடந்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லுவோம். எதுக்கு சொல்றேன்டா, இதுல முஸ்லீம்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த அமெரிக்க யூத கிறிஸ்தவ நஸ்ரானியுடைய சக்திகளுடைய ப்ராடக்ட்களை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். பெப்சி கொக்கோ கோலா மட்டுமல்ல, இன்னைக்கு நெஸ்கஃபே இருக்குது, அது பெரிய லிஸ்டே இருக்குது, பெரிய லிஸ்டே இருக்குது. இதெல்லாம் அமெரிக்க யூத கிறிஸ்தவ நஸ்ரானி சக்திகளுடைய தயாரிப்புன்னு சொல்லி. அதனால அதெல்லாம் முடிஞ்சவரை முஸ்லீம்கள் தவிர்க்க வேண்டும். நான் பொதுவா பெப்சி குடிக்கிறவங்கள சொல்லுவேன், அப்ப புஷ் இருக்கும்போது இது புஷ்ஷுடைய மூத்திரத்தை குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பமா சொரண வரட்டும்னு சொல்லி பெப்சி குடிக்கிறவங்க கிட்டத்தட்ட அதுதான் அது. அதனால பெப்சி குடிப்பவர்கள் தவிர்க்க வேண்டும். பெண் 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 ஆலிமுக்கு மஹதியா பட்டம் கொடுக்கிறார்கள். மஹதியா பொருள் என்ன? இது காதியானி சம்பந்தம். இது பல கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எந்த ஊர்ல எந்த மதரசான்னு சொல்லுங்க, அது நல்ல மதரசா காதியானி மதரசா நான் சொல்றேன். மஹதியான்னு ஒரு பேரை வச்சுட்டு நீங்க காதியானி முடிவு பண்ணிடாதீங்க. எத்தனை பேர் நல்ல மனிதர்களே முகமது மஹதின்னு பேர் வச்சிருக்காங்க, உடனே காதியானி ஆயிட முடியுமா? ஏன் குலாம் முகமது பேர் வச்சிருக்காரு, பத்திகளா ஒரு காதியானி சொல்லிட முடியுமா? எந்த மதரசா எந்த ஊருன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். அது இளைய தலைமுறைக்கு அறிவுரை சொல்லுங்கள் மற்றும் எல்லாரும் துவா செய்யுங்கள். RSS மற்றும் முஸ்லீம்களுக்கு எதிராக இயக்கம் பற்றி விளக்கவும். என்ன விளக்குறது? இல்ல RSS முஸ்லீம் நேத்து இயக்கமா காலகாலமா இஸ்லாத்திற்கு எதிராக, குறிப்பா இந்திய முஸ்லீம்களுக்கு எதிராக எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிகளை நம்ம ரொம்ப கவனமா இருக்கோம். குறிப்பா இப்ப அவங்க தற்காலிகமா ஆட்சியில் இல்லாதனால இந்த கலவரங்கள், உயிரை மாய்க்கிறது, கொல்றது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்ப அவங்க கல்ச்சரல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக முஸ்லிம் பெண் பிள்ளைகளை குறிவைத்து அவர்களை கவர்ந்து அவங்களை லவ் பண்ணி அவர்களோட உடலுறவு கொண்டு தேவைப்பட்ட அவங்க வயிற்றுல ஒரு குழந்தையும் கொடுத்து வீட்டை விட்டு பணத்தோடு ஓடி வந்துரு, நகையோடு ஓடி வந்துரு, அப்படி ஓடி வந்து அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் 1 மாசம் 2 மாசம் வச்சு அனுபவிச்சுட்டு அப்புறம் ரோட்ல விட்டு போறது. இந்த மாதிரி சூழ்ச்சியை தான் இப்போ RSS பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி நேரத்தில் குறிப்பா முஸ்லீம் இளம் பெண்கள், இளம் ஆண்கள், இளைஞர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த பொண்ணு இந்துவா கல்யாணம் லவ் பண்ணிட்டு நான் இல்ல நீ முஸ்லீமால தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் முஸ்லீமா தயாராயிடுறான். அப்புறம் என்ன சொல்றது, அதான் முஸ்லீம் ஆயிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் முடிக்க என்ன பிரச்சனை? ஆனா தெரியறது இல்ல, அவன் ஒரு சூழ்ச்சியோட இஸ்லாத்துக்கு வரான்னு தெரியறது இல்ல. இஸ்லாத்துக்கு அப்படி சம்பவம் நடந்துருது, தெரிஞ்ச சம்பவம் நடந்துருது. இஸ்லாத்துக்கு நல்ல நல்ல பிள்ளை மாதிரி அந்த பெண்ணோட வாழ்ந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நம்ம அங்க இருந்து அவன் அப்பா அம்மா என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எங்கேயா வெளியூர்ல போய் தங்கலாம், அதுக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் நகையை கொஞ்சம் எடுத்துருவா, பணத்தை கொஞ்சம் எடுத்துருவா. இந்த பிள்ளையும் பணக்கார வீட்டு பிள்ளை, வசதியான பிள்ளை, நகையை தூக்கிட்டு போய் ஒரு 3 மாசம் 4 மாசம் வச்சு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு ஓடிடுறது. அப்புறம் அந்த பிள்ளை தாய் வீட்டுக்கு வர விடாம அவனுக்கு வாழ வழி இல்லாம கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்கணும், பாம்பேல இருக்கிற விபச்சார விடுதிகள் தான் தஞ்சன்னு சொல்லி பெண் பிள்ளைகள் அங்க போய் தங்க செய்யக்கூடிய அவல நிலை. இதை நான் கதை சொல்றேன் நினைக்காதீங்க, பல ஊரில் நடக்கக்கூடிய அவல நிலை இது. அதனால இன்னைக்கு RSS காரோடைய சூழ்ச்சி திட்டம் அதுதான். குறிப்பா RSS மாணவர் விங்கான ABVP, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சொல்லக்கூடிய ABVP RSS ஸ்டூடெண்ட்ஸ் விங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விங்கை வைத்து தான் முஸ்லீம் பெண்களை குறிவைத்து இந்த மாதிரி செய்யறாங்க. அதுல முஸ்லீம்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்பதான் சொன்னேன், தனியா சொல்லும்போது பாங்க சொல்லணுமா ஏக்காம சொல்லணுமா? Assalamu alaikum. After completing Quran Sharif you have not recited dua. Is any reason for that? If so, explain it. முக்கியமான பெரிய ஃபர்து விடுபட்டு போன மாதிரி குர்ஆன் இன்னைக்கு தராவில முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த குர்ஆன் கத்ம குர்ஆன் துவா ஓதல, அப்படி ஓதுறதுங்கிறது சுன்னத் இல்லங்க. அப்படி அந்த கத்மல் குர்ஆனை பார்த்து அப்படி ஓதி ஆகணும், அது கண்டிப்பா ஓதாட்டா குர்ஆன் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் நிற்கும், அப்படிலாம் ஒன்றும் எந்த சுன்னத்தும் கிடையாது. நம்ம குர்ஆன் ஓதி முடிச்ச பிறகு என்ன துவா வேணாலும் கேளுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். அது துவா ஓதான் செஞ்சாங்க. அப்படியும் உங்களுக்கு தெரியும்னாக்கா இன்ஷால்லா தராவில துவா செய்ய தான் போறோம். அதனால அந்த தஹஜ்ஜுத் துவா செய்ய தான் போறோம். அந்த கத்முல் குர்ஆனை கண்டிப்பா ஓதி ஆகணும், அந்த துவா ஓதி ஆகணும், அப்படி கம்பல்சரி கிடையாது. அந்த துவால என்ன இருக்குது அப்படின்னா, யா அல்லாஹ் நான்
நான் இந்த குரான்ல எத்தனை தடவைலாம் அலிஃப் ஓதினோ அதுக்கெல்லாம் எனக்கு உல்ஃபத்தை கொடு, பாவுக்கு பரக்கத்தை கொடு, தாவுக்கு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு பரமா அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கறது. இது எப்படின்னா, யாரெல்லாம் அந்த குரான்ல கதை ஊன்னு ஓதுனேன், அந்த காவுக்கு பதிலாக எனக்கு என்ன சொல்றது, காவுக்கு இதை நல்ல வார்த்தை சொல்லுங்களேன், ஒன்னு வர மாட்டதா, காசை கொடு, காவுக்கு பதிலாக காசை கொடு, தாவுக்கு பதிலாக தண்ணீரை கொடு, ஊக்கு பதிலாக உணவு கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த துவா அப்படிதான் இருக்குது. அலிஃபுக்கு பதிலாக இதை கொடு, பாக்கு பதிலாக இதை கொடு, தாவுக்கு பதிலாக இப்படி கொடு அப்படின்னு இருக்குது. அதனால அந்த துவா சுன்னத்தான துவாவும் இல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த துவாவும் இல்ல. அதனால குர்ஆன் கத்மா குர்ஆன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன துவா வேணாலும் ஓதலாம். அல்லாஹ் துவா கபூல் செய்வான் இன்ஷாஅல்லாஹ். According to Rasulullah sallallahu alaihi wasallam had said that Laylatul Qadr may be on 21, 23, 25, 27 of every Ramadan month. Why you have not completed the Quran on 27th of this month while all are celebrated Laylatul Qadr on 27th? For you specially Laylatul Qadr in 29th. What is the reason? Explain it. அது அண்டர்லைன் for you specially Laylatul Qadr in 29th. சொல்லுவாங்க, அதாவது நிர்வாண ஊர்ல கோமணம் கட்டின முட்டாள் அப்படின்னு. நிர்வாண ஊர்ல உள்ள எத்தனை பேர் நிர்வாணமா இருந்தானா, ஒத்த மணி சரி மானத்தை மறைந்து கோமணம் கட்டி போனா, ஐயே கோமணம் கட்டிருக்கிறா அப்படிலாம். அந்த மாதிரி எல்லாரும் 27 கொண்டாடுறாளா? நம்ம ரசூலுல்லாஹி ஹதீஸ் படி 29 எழுத்துக்காரன்னு சொன்னா என்ன ஸ்பெஷல் காரணம் உங்களுக்கு மட்டும் 29 கொண்டாடுறதுக்கு? கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அவங்க தப்பு செய்யறவங்கள போய் கேளுங்க, ஏங்க 27 மட்டும் எழுத்துக்கார கொண்டாடுறீங்க? ரசூலுல்லாஹ் 5 ராத்திரி கொண்டாடி இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நம்ம நல்ல செய்தி நம்மளோட கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அது திக்ர் மஜ்லிஸை கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் யோசிப்போம். ஹிந்து கலாச்சாரங்களில் கலந்து கொள்ளலாமா? உதாரணமா ஹிந்து கல்லம் அல்லது இதர நிகழ்ச்சிகள். அவனுடைய கலாச்சாரத்துல அந்த சாமி கும்பிடுறது, கொள்றது, ஹோமம் வணங்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணுங்க. கல்யாணங்கள்ல கலந்துக்கிறது தப்பு கிடையாது. இந்துக்களோட நம்ம ஒரேடியா எல்லா உரையும் முடிச்சுன்னா அப்புறம் அவங்களை எப்படி தாவா செய்யறது? யாரும் உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்றது? அதனால அவங்க கல்யாணம் போய் கலந்து தவறு கிடையாது. சாப்பிடுறது விஷயமா அவங்களுடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமா இருந்தா சாப்பிடலாம், ஹராமான வியாபாரம் இருந்தா கல்யாணத்தை சாப்பிடக்கூடாது. கல்யாணத்தை கலந்துட்டு வந்துடணும். விபச்சார இடத்தில் செல்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடையாது என்றும் அதற்கு மன்னிப்பை அந்த விபச்சார இடத்திலே கேட்க வேண்டும் என்று எனது சில நண்பர்கள் கூறினார்கள். இது சரியா தவறா? விளக்கம் கூறுங்கள். தெரியாமல் கேட்டிருந்தால் என்னை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. அல்லாஹ்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கும் யாருக்காவது நீங்க அநியாயம் பண்ணியிருந்தாதான் அந்த அநியாயம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். தவிர விபச்சாரம்ங்கிறது அது ரெண்டு பேரும் ஒத்து செய்யறது. அதனால அது யாருக்கு அநியாயம் பண்ணல. அதனால அல்லாஹ்ட்ட தான் அல்லாஹ்க்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயம் பண்றாங்க. அதனால அல்லாஹ்ட்ட தான் தௌபா செய்யணும். ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிட்டான், அப்ப அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கணும். அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா நிர்பந்தமா பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டான், அப்ப அந்த பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரெண்டு பேரும் இசைந்து செய்யும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு செய்யறாங்க. அதனால ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட தான் தௌபா செய்யணும். மக்கா பள்ளி வளாகத்தில் கபர் ஒன்று உள்ளது, தினமும் பூக்கள் போடப்படுகிறது, இதற்கு தீர்வு என்ன? போடுறவங்களுக்கு போய் கேளுங்க. ஹஜ்ரத் என்னது யூ டெல் ஹவு டு ரெஸ்பெக்ட் குரான் மெனி. இது என்னது? முன்னாடி அவருக்கு முன்னாடி யூவா யூ மாதிரி இல்லையா? எல் மாதிரி எல்யா தேல்றவங்க தெளிவா எழுதுங்க. ஹதரத் how you tell how to respect Quran. Many people are handling Quran as a local book please. அதாவது குரானுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குதுன்னு சொல்லுங்க. நிறைய மக்கள் குரானை ஏதோ லோக்கல் புக்ஸ் மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. குரானுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் என்னவென்றால், அந்த குரானை நம்ம வீட்டில் உள்ள குரான் அதை நல்ல பட்டு துணியால சுத்தி நல்லா அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து கண்ணில் ஊற்றி காதில் ஊற்றி நெஞ்சில் அப்படியே கட்டி அணைச்சி அப்புறம் வாயில முத்தம் கொடுத்து அப்புறம் மூடி அப்புறம் பட்டு துணியால சுத்தி அப்புறம் கைப்படாத இடத்துல வைக்கிறது நிச்சயமாக இது குரானுக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்ல. குரானுக்கு உண்மையான மரியாதை என்னவென்றால், அந்த குரானை ஓதி 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 கையாண்டு 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 கையில தூக்கி வச்சு அங்க வச்சு இங்க வச்சு பேப்பரை திருப்பி பேப்பர் அந்த பேப்பர் எல்லாம் அழுக்கேறி எந்த வீட்டில் உள்ள குரான் கிழிஞ்சு போயிருக்குற பேப்பர், அந்த வீடு தான் குரானை மரியாதை செய்யக்கூடிய வீடு. அதுதான் குரானுக்கு உண்மையான மரியாதை. அந்த குரானை ஓதி 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 அந்த தாள்லாம் அழுக்கேறி அந்த பேப்பர் கிழிஞ்சு போயிடணும், குரானுடைய பேப்பர். அதுதான் உண்மையான மரியாதை.
அதை விட்டு பட்டு தனியால சுத்தி கண்ணில் ஊத்திக்கிட்டு காதல் ஊத்தி சில பேர் வருவாங்க, நேரம் பள்ளிக்கு வருவாங்க, தொழுது முடிச்சா நேரம் பீரோ திறப்பாங்க. நான் அப்படிதான் ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். தொழுது முடிச்சு நேரம் பீரோ கிட்ட போனாரு. போய் இப்படி குரான் எடுத்தாரு, எடுத்து இப்படி ஊத்து பார்த்தாரு, பார்த்து முத்தம் கொடுத்து போட்டாரு. கூப்பிட்டு கேட்டேன், எழுத்துலாம் கரெக்டா இருந்தா செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. என்னவா குரான் இவருக்கு இன்ஸ்பெக்டர் மாதிரியும் நேரம் வந்து திறந்தாரு, இப்படி பார்த்தாரு பார்த்துட்டு ஓகே முத்தம் கொடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டீங்களா, எழுத்துலாம் கரெக்டா மாறி போயிடலையே. இது என்ன பழக்கம் இது? இதுக்கா குரான் நல்லா இருக்கணும் வந்து குரானை கண்ணில் ஒத்திக்கிறதுக்கு? குரானை கண்ணில் ஒத்துங்க, தப்புன்னு சொல்ல வரல. அது தவறு, பெரிய ஷிர்க், பாவம், ஹராம் அப்படின்னு சொல்ல வரல. அது வல்ல மரியாதை. மரியாதை என்பது எடுத்து ஓதி கிழிக்க வேண்டும், அதான் மரியாதை அதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரரே, ஷஹாதத்தை பற்றி விளக்குக, அல்லாஹ்வுடைய வழியில் கொல்லப்பட்டவரை பற்றி விளக்குக. நிறைய விளக்கியாச்சுங்க. அல்லாஹ்வுடைய பதில ஷஹீதாரதை பத்தி நிறைய சொல்லியாச்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நியத்து வைப்போம். அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு பயன்படுத்திப்போம் இன்ஷா அல்லாஹ். யாரும் சத்தம் வர மாட்டது. ஐயோ எதுக்கு அசிருந்த வம்பு, எதை பயான் கேட்டு போலான்னு தான் ஏன்னா உயிரை கொடுக்கணுமாமே அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானும். அதுக்காக வந்த நாங்க சென்ற வருடம் சலாம் வாங்கிய பின் இடையில் வந்து சேர்பவர் விடுபட்ட ரக்காத்தை முதல் சலாம் கொடுத்த உடனே எழுந்து விடலாம் என்று கூறினீர்கள். ஆனால் இன்று 2 சலாம் கொடுத்த பின்னரே எழுந்து தொழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இதில் எதை கடைபிடிப்பது? தெளிவா சொன்ன, முதல் சலாம் கொடுத்த உடனே எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 2 சலாம் கொடுத்த பிறகு எழுந்திருப்பதான் சிறந்தது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் சலாம் கொடுத்தா எழுந்திருக்க கூடாது அப்படி சொல்ல வரல. முதல் சலாம் கொடுத்தா எழுந்திரலாமா, எழுந்திரலாம், தப்பு கிடையாது. ஆனா சிறந்தது என்ன? 2 சலாமும் சொல்லி பூர்த்தியான பிறகு எழுந்திருக்கதான் சிறந்தது. எங்கள் வீட்டின் அருகில் இருப்பவர்கள் ஜும்மா நேரத்தில் டிவி பார்க்கிறார்கள். நான் எடுத்துரைத்தால் என் குழிக்கு நான் பதில் கூறுகிறேன், உனக்கு என்ன என்று கூறிவிட்டார். அவர்கள் நிலை மறுமையில் எப்படி இருக்கும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கூறவும். என் குழிக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னா அவங்க குழி பதில் சொல்லிட்டு வேற பண்றது? கபர்ல போய் பதில் சொல்லிட்டோம், அல்லாஹ் கபர்ல வச்சு சாத்தும், அப்ப தெரியும். ஜும்மா நேரத்தில் ஜும்மா தொழுவ போகாம டிவி பார்த்துட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி நீங்க விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அன்பா சொல்லுங்க அவங்களுக்கு. எடுத்தேன்னு வெளுத்தேன் இல்லாம அவங்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அன்பா சாஃப்டா அவங்களுக்கு எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நைல் நதி அதிகம் சீற்றம் கொண்டதாக இருந்ததாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நதியினும் நீ உன் தன்னிச்சையில் செயல்படுகிறாயா அல்லது அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓடுகிறாயா என்று கேட்டதும் அந்நதி அல்லாஹ்வின் பெயரால் என்று கூறியது. அப்படியானால் பெருமையை கடைபிடித்துக் கொள் என்று பொறுமையை கடைபிடித்துக் கொள் என்று நதிக்கு உமர் தரலாம். இது எந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இது சம்பவத்தை இவர் தலைகீழ ஏடாவிடமா எழுதியிருக்கிறாரு. ஏடாவிடமா புரிஞ்சுக்க. சம்பவம் இப்படி அல்ல. உமர் ரலியல்லாஹு நைல் நதிக்கு எங்க போன? நைல் நதி இருந்தது எகிப்துல, உமர் ரலியல்லாஹு மதீனாவுல. உமர் எப்ப எகிப்துக்கு வந்தாங்க? எகிப்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கவர்னரா இருந்தாங்க. அப்போ எகிப்துல இந்த வருஷம் ரமதான் பயானோட சொன்ன நினைக்கிறேன். அந்த சம்பவத்தை இந்த வருஷம் ரமதான் பயத்துல ஆரம்பத்துல சொன்னேன். பிற 5 6 அந்த டைம்ல சொன்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வீக்ல. நைல் நதி வந்து வத்தி போயிடுது, நதியில தண்ணி இல்ல, கடுமையான பஞ்சமாயிடுது. அப்ப மிஸ்ருக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த எகிப்துக்காரங்க அவங்களுடைய கலாச்சாரப்படி, இன்னைக்கு இந்துக்கள கலாச்சாரம் இருக்குதுல்ல, மழை பெய்யாட்டா ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி நகையால் அலங்கரிச்சு ரோட்ல நடக்க விடணும் அப்படின்னு சொல்லி, அல்லது இன்னும் கழுதி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கழுதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பெஞ்சிருமா? மழை பெஞ்சிருமா? இப்படி பைத்தியக்காரத்தனம் மாதிரி அந்த மக்கள் ஒரு பைத்தியக்காரத்தனம் இருந்தா, இதே மாதிரி ஒரு பெண்ணை நிர்வாணமாக அந்த நதியில் நடக்க விட்டால் மழை பெய்து நதி ஓட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மூட பழக்கம் இருக்குது. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அங்க எகிப்துக்கு கவர்னரா போறாங்க, மிஸ்ருக்கு. அவங்க இந்த மூட பழக்கத்தை கேள்விப்பட்டு இப்பெல்லாம் செய்யக்கூடாது, இஸ்லாமிய ஆட்சியில் அதை செய்யறதுக்கு அனுமதி இல்ல இது வந்து அப்பதான் நைல் நதியில தண்ணி ஓடும், எங்களுக்கு நம்பிக்கை இதுன்னு. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு எழுதுறாங்க, இந்த மாதிரி இந்த மக்கள் மூட பழக்கத்தை செய்ய நினைக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு சீட்டை அனுப்புறாங்க. இந்த சீட்டை கொண்டு போய் நீங்க அந்த நதியில போடுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி நைல் நதியில போடுறாங்க. போட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மழை பெஞ்சு நைல் நதியில் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த சீட்ல உமர் ரலியல்லாஹு என்ன எழுதியிருக்காங்கடா, நீ அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் கேட்கிறேன், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், எங்களுக்காக நதியே நீ அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி ஓடுவதாக இருந்தால் தண்ணீரோட ஓடு அப்படின்னு எழுதி போடுறாங்க. அந்த நதி தண்ணீர் ஃபுல்லா ஆயிடுது அப்படின்னு சொல்லி. இது அதி சாதாரணபூர்வமான சம்பவம். இப்படித்தான் இருக்குது, இவர் சொன்ன மாதிரி சம்பவம் இல்ல. இந்த வருடம் ரமதான் பயான்ல ஆரம்பத்தில் சொன்னேன் இதை பத்தி. பெண்கள் கடையில் நின்று வியாபாரம் செய்யலாமா? உட்கார்ந்து தாங்க வியாபாரம் பண்ணும். கடையில் நின்று வியாபாரம் செய்யலாமா? பர்தாவோட புர்காவோட வியாபாரம் செய்யறது தப்பு இல்லை. ஆனால் அந்நிய ஆண்கள் வர்றது, அந்நிய ஆண்கள் வெத்தலைப்பா கடை, அங்க பொம்பளை உட்காந்து சிகரெட் கேட்பான், பீடி கேட்பான், பான்பரா கேட்பான்,
இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்லாம் கேட்கறது. சில வெத்தலை பக்கத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், சாராய கடைக்கு பதில் வெத்தலை கடை வச்சிருவார், அதுல பொம்பளை உட்காந்து வேலை செய்வான், முஸ்லீம் பொம்பளை. அதனால இடம் பொருள் பெண்கள் ஒரே வேலை செய்யக்கூடாது ஹராமு அப்படி சொல்ல முடியாது. தேவைக்கேற்ற மாதிரி வேலை செய்யலாம், தப்பில்லை. ஆனால் இடம் பொருள் சூழ்நிலை பார்த்து மார்க்கத்துக்கு முரண் ஏற்படாத வகையில் அவன் கொஞ்ச நேரம் கடையில் வந்து உட்கார்ந்தாலும் பிசினஸ் பண்ண தப்பு கிடையாது. பெண்கள் கர்ப்ப காலத்தில் செய்யப்படும் வளைகாய்ப்பு நிகழ்ச்சி நடத்தலாமா? கூடாதுங்க. மார்க் அது முஸ்லீம் அல்லாத சகோதரருடைய கலாச்சாரம். மகன் கஷ்டப்படும் பொழுது பெற்றோர் வசதியாக இருந்தால் அவர்களுக்கு மகன் மாதம் மாதம் செலவுக்கு பணம் கொடுக்கலாமா? மகன் கஷ்டப்படும் போது பெற்றோர் வசதியா இருக்காங்களா? பெற்றோருக்கு மகன் மாதம் மாதம் செலவுக்கு பணம் கொடுக்கலாமா? கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரோ? மகன் அதாவது பெற்றோர்கள் வசதியா இருக்கிறாங்க, ஆனா மகன் கஷ்டப்படுறாரு, அந்த மகன் வந்து பெற்றோர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க எந்த மகனுமே பெற்றோர் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது வசதி எல்லாம் போயிடும். நானே வசதி எல்லாம் கஷ்டப்படுறேன் உங்களுக்கு வர தர்றது அப்படிங்குவா நிறைய பேர். அந்த மாதிரி வசதி இல்லை. உண்மையிலேயே வசதி இல்லையா நீ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வட்டிக்கு வாங்குகிறவங்களும் சதக்கா என்று கொடுக்கிறார்களே, அதை வாங்கலாமா? கூட அது ஹராம். வட்டிக்கு வாங்குறவங்கள்ட்ட வாங்குற சதக்காவும் ஹராம, சதக்கா யூஸ் பண்ணக்கூடாது. அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது கை வீரர்கள் காபத்துல்லாஹை நோக்கி தானே இருக்க வேண்டும். 5 வரல இப்படி வைக்கிறாரோ, 10 வரலையும் காபத்துல்லாஹை நோக்கி. அது என்ன சொல்றான்னு தெரியலையே. இவங்களா ஏதாவது கற்பனை பண்ணி கேட்டா முட்டி மேல வைக்கணும், அவ்வளவுதான். சென்னையில் வாடகை வீட்டில் வசிக்கும் பல முஸ்லிம்களின் அவல நிலை இது. இருந்த வீட்டை காலி செய்து வேற வீடு தேடி போனால் முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை என்று சொல்கிறார்கள். பெரும்பாலான இந்து வீட்டு உரிமையாளர்கள். இதில் கேவலம் என்னவென்றால் சில முஸ்லீம் வீட்டு உரிமையாளர்களே முஸ்லிம்களுக்கு வீடு தருவதில்லை. அவர்களும் இதை பற்றி கேட்டால் முஸ்லிம்கள் நிறைய தண்ணி செலவழிக்கிறார்கள், அடிக்கடி வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள், ஆகவேதான் நாங்கள் இந்துக்களுக்கு வீடு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு மனவேதனை. இந்துக்களை வாடகைக்கு விட்டால் அவர்கள் செய்யும் நல்லது கெட்டது, பூஜை, சாமி கும்பிடுதல், கோலம் போடுதல், இதற்கெல்லாம் முஸ்லிம் இவர்கள் காரணமாகி விடுகிறார்களா? மறுமையில் இவர்கள் கேள்வி கேட்கப்படுமா? நிச்சயமா. இந்துக்கள் வீடுகளுக்கு நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா அந்த வீட்டில் நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள், அவங்களுடைய சாமி கும்பிடுறது, கோலம் போடுறது, அவனுடைய இந்துக்கள் கலாச்சாரம் சேர்ந்து, இது எல்லா பாவமும் அந்த வீட்டு ஓனரை சாரும். நான் ஒரு கடையில் வேலை பார்க்கிறேன், அதை விட பெரிய கொடுமை, நான் முஸ்லீமுக்கு தரமாட்டேன் இந்துக்களுக்கு தான் தருவேன் அடம் பிடிக்கிறது, பெரிய பாவம். நான் ஒரு கடையில் வேலை பார்க்கிறேன், அந்த கடைக்கு முசாஃபிர்களுக்கு நான் கடையிலிருந்து காசு கொடுக்கலாமா? அப்படி முதலாளி இல்லாத நேரத்தில் அப்படி நான் கொடுப்பது நல்லதா கெட்டதா? கூடாதுங்க. முதலாளி அனுமதி இல்லாம ஒரு பைசா கூட நீங்க முசாஃபிர் கொடுக்குறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. முதல்ல பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, பரவாயில்ல கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கப்பா, நெக் போக கொடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு, அப்ப கொடுக்கலாம். இது ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைன்னு சொல்லி ஊரா விட்டு முதலாளி காசு எடுத்து மிஸ்கின் இதுதான் தமிழ்ல சொல்ல ஊரா விட்டு கோழி எடுத்து அம்மா மேல பாத்தியா ஓதுனாரன்னு சொல்லி, இவருக்கு அவங்க அம்மா மேல ஒரு பாத்தியா ஓதணும், அந்த பித்தத்தை செய்யணும். அந்த பித்தத்தோட சொந்த காசுல செய்யாம ஊரா விட்டு கோழி மேய்ச்சி அதை எடுத்து அம்மா மேல பாத்தியா ஓதிட்டாராம். பாத்தியாக்கு பாத்தியா ஆகி போச்சு, செலவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி முதலாளி பணத்திலிருந்து சதகா பண்றது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஷேர் மார்க்கெட் பிசினஸ் ஹராமா ஹலாலா? ப்ளீஸ் டெல் மீ. ஷேர் மார்க்கெட் என்பது பேசிக்கா ஹலால். ஷேர் மார்க்கெட் பேசிக்கா எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு கூட்டு வியாபாரம். உதாரணமா என்கிட்ட நல்ல ஒரு வியாபாரம் இருக்குது, பணம் இல்லை, உங்கள்ட்ட பணம் இருக்குது, நீங்க எனக்கு தர்றீங்க, 2 பேர் சேர்ந்து பிசினஸ் கூட்டு வியாபாரம் பண்றோம், இது கூடும், இந்த பேசிக். ஆனா இன்னைக்கு உள்ள ஷேர் மார்க்கெட்டுங்கிற பேர் நடக்கிறது 100க்கு 100 சூதாட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. ஷேர் மார்க்கெட் பேர்ல 100க்கு 100 சூதாட்டம் நடக்குது, அதுவும் வட்டி அடிப்படையாக கொண்டு நடக்குது. நீங்க ஷேர் மார்க்கெட் உதாரணமா ஒரு கம்பெனில ஷேர் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி உங்க ஷேரை மட்டும் வாங்க போட மாட்டான், அவன் பேங்க்ல ஒரு சர்டன் பெர்சென்ட் வட்டி கடனை வாங்கி அதையும் சேர்த்தா வியாபாரம் பண்ணுவான். அப்ப உங்க பணமும் பேங்குடைய வட்டி பணமும் ஹராமான பணம் ரெண்டும் சேர்ந்து மிங்கிலாய் வியாபாரம் நடக்கும். அதனால இந்த காலத்து சூழ்நிலையிலே அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் கூடாது. பேசிக்கலா ஷேர் மார்க்கெட் கூடுமா? கூடும், தப்பில்லை. இரு மூமின்கள் 3 நாட்களுக்குள் பேச மாட்டால் சண்டையிட மாட்டார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது அல்லவா? யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவரே சிறந்தவர். அவர் அப்படி இருந்து நம் முஸ்லிம் இயக்கத்தில் கட்சியில் இருந்தவர்கள் கருத்து வேறுபாட்டை சண்டையிட்டு பேசுகிறார்களே, இது ஆலிம்களும் அடக்கம். இவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்த அட்லீஸ்ட் இஃப்தார் விருந்தாவது நடத்தலாமே. சமீபத்தில் ஒரு கசப்பான நிகழ்வு சொன்னா, ஆமா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அண்ணனை சொல்றதான் வேலை அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால நான் சொல்லல. சொல்லுவா? சரி. அடேங்கப்பா இவ்வளவு சப்போர்ட் இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது அண்ணனை விட்டு தமுமுக பிரியறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த புதுப்பேட்டையில் உள்ள சில சகோதரர்கள் தான் இம்பீரியல் ஹோட்டல் ஒரு இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்றாங்க. இதே எண்ணம் தான். என்னண்டா எந்த அமைப்பு இயக்க சார்ந்தவங்க இல்ல, எல்லா அமைப்பும் ஒன்னா உட்காந்து கஞ்சி குடிப்போம். முதல்ல ஒருத்தர் மூஞ்சி பார்த்து கஞ்சி குடிச்சுப்போம், சலாம் சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இஃப்தார் ஏற்பாடு பண்ணாங்க. என்ன கூப்பிட்டாங்க, நீங்க வருவீங்களா சிறத்துனாங்க.
பொதுவா என்ன பயானுக்கு கூப்பிடும் போது இந்த பேச்சாளர் வராரு, அவர் வந்தா நீங்க வருவீங்களா அப்படிங்குவாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், ராமகோபாலனை பக்கத்துல உட்கார வச்சா கூட நான் பேச்சுக்கு வர்றேன். ராமகோபாலன் அவர் கருத்தை சொல்லட்டும், நான் அதை எப்படி மறுக்கணும் அப்படி மறுப்பேன். எனக்கு எந்த விதமான பேச்சாளர் அவர் வந்தா வரமாட்டேன், இவர் வந்தா வரமாட்டேன், இந்த பேச்செல்லாம் நான் என்கிட்ட கிடையாது. ராமகோபாலனே கூப்பிடுங்க, நானும் வர்றேன் அப்படிங்குவேன். அந்த அடிப்படையில் நான் மக்காப்பள்ளிக்கு வந்த புதுசு நடந்த சம்பவம் நினைக்கிறது. அப்போ நானும் வர்றேங்க, அப்படி எல்லா மக்களையும் கூப்பிடுங்க, எல்லாரும் உட்காந்து நல்ல முயற்சி தான் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணா அதுல இப்போதைய தமுக இல்ல, அப்போதைய தமுகவும் தமுக சார்ந்தவர்கள் யாருமே வரல, அந்த நிகழ்ச்சிக்கு வரல. மத்தவங்க ஒரு சிலர் வரல. அது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அது யாரும் வரல, யாரும் பெருசா எடுத்துக்கல. தமுக பிரிஞ்ச பொழுது சிடி போட்டாங்களா 2 பேரும், ஏன் பிரிந்தும் சிடி போட்டாங்க பாருங்க. அந்த சீடியில் இந்த மேட்டர் வருது. என்ன மேட்டர் வருது? அண்ணன் சொல்றாரு, அன்னைக்கே ஒரு இஃப்தார் விருந்துல ஷம்சுதீன் காசிமி வந்தா நாங்க வரமாட்டோம்னு சொன்னது யாரு? நீங்களா நாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. ஷம்சுதீன் காசிமி அந்த விருந்துல கலந்துக்கிறாரு, இஃப்தார்ல கலந்துக்கிறாரு, அதனால நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு அண்ணன் சீட்டை கேட்கிறாரு. அதுக்கு மறுப்பு சீட்ல இவங்க பதில் கொடுக்குறாங்க, இல்ல முதல்ல சொன்ன நீங்க தான் சொன்னீங்க, நாங்க போலான்னு தான் சொன்னோம், நீங்க தான் போகலாம்னு சொன்னீங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ இப்படி மேட்டர் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப எதுக்கு நான் இந்த பாருங்க, அப்ப என் மேல பழிய போடக்கூடாது, நீங்க சொன்னதான் சொல்றேன். அதனால இப்போ ஒண்ணும் இல்ல, யார் முயற்சி பண்ணாலும் உங்களோட சேர்ந்து நானும் வந்து களத்துல இருக்கிறேன். எல்லா ஆபீஸ்க்கு நானும் வர்றேன், அண்ணனை தம்பி எல்லாத்தையும் நானும் சந்திக்கிறேன். குறைஞ்சபட்ச முகத்தை பார்த்து கஞ்சியாவது குடிப்போம். ஒண்ணு யாருடைய இயக்கத்தையும் கலைச்சிட வேண்டாம், அவர் இயக்கத்தை இவருக்கு எழுதி வச்சிட வேண்டாம், இவர் இயக்கத்தை அவங்க எழுதி இயக்கத்திலே மயக்கத்திலே இருக்கட்டும். அந்த மயக்கத்தோட வந்து கொஞ்சம் கஞ்சி குடிச்சிருப்பாங்கப்பா அப்படி. என்னங்க அல்லாஹ் கூட சொன்னீங்களா? சரி, நான் பயந்துட்டேன். முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு லாஸ்ட் நாள், இனிமே கஞ்சிலாம் குடிக்க முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா சமுதாயத்தின் ஒற்றுமையை விரும்பாதவர்கள் இந்த பேசிக் முயற்சி கூட ஆதரவு தர்றதில்லை, இந்த அடிப்படை முயற்சி கூட ஆதரவு தர்றது. அதே மாதிரி போன வருஷமா முந்தின வருஷமோ மயிலாப்பூர்ல ராதாகிருஷ்ணா ரோட்ல ஒரு ஹோட்டல்ல ஒரு அமைப்புல இருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இஃப்தாருக்கு. அங்க வந்து என்ன பண்ண, இவங்க நம்மளும் என்ன பண்ணணும், நோம்பு திறந்தோடனே மகரிப் ஓடி போயிடலாம், போங்க முடிஞ்சு போச்சு போகணும், யாரும் பேச விட்டுறக்கூடாது. பேச விட்டா போது 2 இயக்கத்துக்கு அங்கேயே சண்டை ஆகி போச்சு. நீயா நானா, நான் சொன்னது சரியா, நீ நான் அப்படி பண்ண, நான் தான் இப்படி பண்ண, அங்கேயே கரெக்டா ஆகி போச்சு கேள்விப்பட்டேன். அப்ப அந்த அமைப்பு ஏதோ பிரச்சனை அடிச்சோம், நான் அன்னைக்கு போக முடியல அந்த இஃப்தாருக்கு, ஏதோ இஃப்தார்ல பிரச்சனை அடிச்சோமே அப்படின்னா, உடனே உங்களுக்கு நல்லது தெரியாதா கெட்டது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமையா கஞ்சி குடிச்சிங்க, மகரிப் தெரியும், அதாவது கலைஞ்சு போயிட வேண்டியதானே, ஏன் அங்க உட்காந்துக்கிட்டு பேச டைம் கொடுத்தீங்க, ஆளால எதையா பேசுவாங்க, பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படின்னு. எது சொல்றேன்னா, அந்த மாதிரி முயற்சி நல்ல முயற்சி. வருஷத்துல ஒரு நாள் ரமதான்லயாவது நோம்புலையாவது எல்லாம் ஒன்னா உட்காந்து கஞ்சி குடிப்போம், நம்முடைய பகமையெல்லாம் மறப்போம் கொஞ்சம். சரி, என்னமோ நடந்து அவன் மேல தப்பா அவன் மேல தப்பா, அல்லாஹ் மறுமைன்னு எதுக்கு வச்சிருக்கான்? நீ அவன் மேல குறைய சொல்லிட்டு இருக்கான், அவன் உன் மேல குறைய சொல்லிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் தான் சொல்லுவேன், என் மேல அவதூறுக்கு வந்து கேட்பாங்க, நீங்க அப்படி செஞ்சீங்களா இப்படி செஞ்சீங்களா. அல்லாஹ் மறுமைன்னு எதுக்கு வச்சிருக்கான்? மறுமை அதுக்கு சும்மா விளையாடுறதுக்காக வச்சிருக்கான்? இதெல்லாம் தீர்ப்பளிக்கு தான் அல்லாஹ் மறுமையில வச்சிருக்கான். அங்க வந்து தெரியும் இன்ஷா அல்லாஹ் யார் சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய்ன்னு. முடிஞ்சு போச்சு சாப்டர். மறுமையில அல்லாஹ் பாத்துக்கலாம், அங்க அல்லாஹ் தீர்ப்பளிக்கட்டும். உலகத்துல நீ உண்மையா நான் உண்மையா யாரும் தீர்மானிக்க முடியாது, யார் சிறு தரி யார் சிறு தப்பு தீர்மானிக்க முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், என்னுடைய பழைய இயக்க சகோதரர்கள் அவங்க இப்போ என்கிட்ட வந்தாங்கடா, நான் எத்தனை பேர் தெரியாம வருவாங்க, அவங்களுடைய ஓபனா சொல்றேனே, அந்த எம்என்பில உள்ளவங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்காங்களா, ஷம்சுதீன் காசிமியை பார்த்தா சலாம் கூட சொல்லக்கூடாது. இதை எப்ப நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த இயக்கத்தில் உள்ள என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் நண்பர், அவர் ஒரு முறை இங்க கீழே வக்போர்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கிறாரு. எனக்கு தெரியாது, நான் ரூம்ல இருந்து பாத்ரூம் போறதுக்காக வெளியே வரேன், அவர் எதிரில் நிக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி போய் திருப்பிட்டாரு. நான் கம்முன்னு போயிட்டேன். அப்புறம் அவருக்கு எனக்கு ஒரு பொதுவான நண்பர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன், எவ்வளவு நண்பர்களா இருந்தோம், எவ்வளவு க்ளோஸா இருந்தோம், நான் சலான் சொல்ற முகத்தை திருப்பிட்டாரு அவரு அப்படின்னு சொன்னேன். அவர் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சலான் சொன்ன முகத்தை திருப்பினா, இல்ல இயக்க கட்டுப்பாடு நம்ம மீற முடியாது இல்ல. அட பாவிகளா, இப்ப தெரியுதா இஸ்லாம் எங்க இயக்கம் எங்கண்டு. இயக்க கட்டுப்பாடு ஷம்சுதீன் காசிமி சலான் சொல்லக்கூடாதுன்னா, அவர் சலான் சொன்னா பதிலும் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா அது ஓரமாத்தி குப்பையில தூக்கி போடு, நவுதுபில்லாஹ். ஒரு மூமின் சலான் சொன்னா பதில் சொல்ல வாஜிப் சொன்னாங்களே, அது ரசூலுல்லாஹ் சொன்னா அது குப்பையில தூக்கி போடு. எங்களுக்கு எங்க இயக்க தலைவர் சொன்னதான் முக்கியம். இதுதாங்க இயக்கத்துடைய மயக்கங்கிறது. அதனால சரி, என்ன எல்லாம் மறந்து தொலைப்போம், எல்லாத்தையும் விடுங்கப்பா, உட்கார்ந்து ஒரு இஸ்லாமிய சகோதரத்துவத்துல உட்கார்ந்து பேசுவோம், குறைஞ்சபட்சம் ஒரு கஞ்சி குடிப்போம் அப்படின்னு யாராவது ஒரு முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு நான் தரேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய பழைய சகாக்களா இருந்தாலும் அவங்க ஆபீஸுக்கு நான் வர்றேன், அது ஒண்ணும் என்னுடைய கௌரவம் குறைஞ்சு போயிடாது. ஏன் ராமகோபாலன் ஆபீஸுக்கே போய் ஒரு ஈது மில நிகழ்ச்சி, ஒரு பெருநாள் நிகழ்ச்சிக்கு இந்த சிந்தாரிப்பேட்டை ராமகோபாலன் ஆபீஸுக்கு நானே கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தேன்.
ராமகோபாலன் ஆபீஸ்க்கே போகும்பொழுது நம்முடைய முஸ்லீம் சகோதரர் ஆபீஸ் பொறுத்து என்ன குறையுது, நமக்கு என்ன குறைஞ்சிடும், கௌரவம் குறைஞ்சிட போகுது. அதனால யாராவது முயற்சி எடுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் முழு மூச்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சாய்பாபா கோயில்ல இருந்து ஒரு முறை எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஐநாவரத்துல எங்களுடைய பூஜை நடக்குது, அதுல வந்து கலந்துக்கிட்டு, பூஜையில இல்ல கலந்துக்கிட்டு அதுல இஸ்லாத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்ப சாய்பாபா கோயில் அது, அங்க போனோம், இஸ்லாத்தை பத்தி பேசணும், இஸ்லாத்தை பத்தி கேள்விகள் கேட்டாங்க, பதில் சொன்னோம். இப்படி மாற்றார்களுடைய இருப்பிடத்துக்கே நம்ம போகும் பொழுது ஏன் முஸ்லீம் சகோதரர்கள் இது போக கூடாது? அதனால எந்த ஆட்சேபம் கிடையாது, தாராளமா போலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதுல இவ்வளவு பேசுறீங்களே, நீங்களே முயற்சி எடுத்தால் என்ன, நான் முயற்சி எடுத்தா நடக்காது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய பலம் பலகீனம் எல்லாம் என்ன தெரியுமா, எந்த விஷயத்தையும் ஓப்பனா பேசுறது, எந்த விஷயம் போட்டு உடைக்கிறதா, மூடி மறைச்சு பேசுற பழக்கம் கிடையாது. ஓப்பனா உடைக்கிறதா என்னுடைய பலமும் கூட, அதான் என்னுடைய பலகீனமும் கூட. அதனால பல பேருடைய அதிருப்தியின் ஆளாயிடுறேன். இவர் என்ன எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடறாரு, நமக்குள்ள பேசலாம் போய் சொல்லிடுறாரு அப்படின்றாங்க. அதனால ஏன் மேல சில பேருக்கு மனக்கசப்பு இருக்கலாம், மனதெல்லாம். அந்த மாதிரி ஆளுங்க நீங்க ஏற்பாடு பண்ண யாராவது ஒருத்தர், நான் வரேன் இன்ஷா அல்லாஹ் உங்க கூட, அவங்க இடத்துக்கு முதல்ல போவோம். அதெல்லாம் எனக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா காதியானி ஆபீஸ் மட்டும் கூப்பிடாதீங்க. காதியானி ஆபீஸுக்கு போயிருக்கங்க. தேவபந்தில ஓதி முடிச்சுட்டு வந்த புதுசுல தேவபந்தில மஜ்லிஸே தஹஃபுல் ஹத்மன் உபத்துன்னு வச்சிருக்காங்க. அதான் இறுதி நபித்துவ பாதுகாப்பு பேரவைன்னு சொல்லி. நான் ஓதி முடிச்சுட்டு வந்தோடனே தமிழ்நாட்டு பிரான்ச்சுக்கு அதை என்ன செக்ரட்டரியா போட்டாங்க. நான் கிட்ட 2 மாசம் 3 மாசம் அதுல இருந்தேன். அப்பதான் இந்த காதியானி பத்தி நிறைய புக்குகள் படிச்சேன். இந்த ரூஹானி ஹசாயின், பராஹின் அஹமதியா. அங்க ஆபீஸ்ல எனக்கு வேலையா இருக்க, சும்மா தான் உட்காந்துருப்பேன். அப்ப சில புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி அப்ப அந்த புக்கெல்லாம் நிறைய புக்கில் படுத்து அப்பதான் காதியானிகளுடைய முழு விவரம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த நேரத்தில் மேலப்பாளையத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு, காதியானிகள் எதிர்ப்பு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் போய் கலந்து பேசிட்டு வந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு ஜோஷ் வந்துச்சு, இவங்க நேரடி எங்க ஆபீஸ்க்கே போயிட்டாங்க இவங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோடம்பாக்கத்துல லிபர்ட்டி தேட்டர் பத்தில அவங்க கோயில் இருக்குது. கோயில் தான், பள்ளிவாசம் சொல்லக்கூடாது, கோயில் அது. அந்த கோயிலுக்கு போனேன். போய் உட்கார்ந்து நேர தனியா போயிட்டேன். ஆர்வ கோளாறுல யாரும் இல்ல துணைக்கு. அவனுக்கு 8-10 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்துக்கிட்டு அவங்க கேட்கிற ஏடாகூடமான கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டு, நான் கேட்கிற எதுவும் பதில் சொல்ல முடியலையா. கடைசியில் நான் நீங்க ஈசாலெல்லாம் வர்றாங்களா போறாங்களா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, மிர்சாவை பத்தி சொல்லுங்க, அவன் நபிங்கிறது என்ன ஆதாரம், என்ன அடையாளம், ரசூலா எனக்கு பேர் நபி இல்லங்கிறாங்களா, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மடக்கி கேள்வி கேட்ட உடனே இவனை கட்டி வச்சு உதங்கடா அப்படின்ட்டாங்க. கதவு சாத்தினா டமால் டமால் சொல்லி தப்பிச்ச முளைச்சு நினைச்சு ஓடியாந்தேன். அதனால காதியானி ஆபீஸுக்கு போயிருக்கிறேன் தாவா செய்யறதுக்காக வேண்டி. இது அந்த அனுபவம் உண்டு. 3 நாள் ஜமாத்து போகலாம், 40 நாள் ஜமாத்து போகலாம், 4 மாதம் ஜமாத்து போகலாமா? அப்படி போகலாம். போனஸ் என்ன நன்மை? 3 நாள் போகலாம், 40 நாள் போகலாமா, 4 மாதம் போகலாமா? கேள்வி. தப்லீக் ஜமாத்து போறது ஒரு 3 நாளைக்கு, 40 நாளைக்கு, 10 நாளைக்கு போறது உங்களுடைய வசதியை பொறுத்து போகலாம், தப்பு இல்லை. அதாவது நம்ம இதே துனியா, இதே வியாபாரம், இதே கொடுக்கல் வாங்கல், இதே பிசினஸ் இப்படியே கடந்து உழண்டுட்டு இருக்கத கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு கொஞ்சம் ரிலீஃபா போய் பள்ளிவாசல்ல அல்லாவுடைய வீட்டுல, அல்லாவுடைய அட்மாஸ்பியர்ல, மலக்குமாருடைய சூழ்நிலையில உட்கார்ந்து கொஞ்சம் மார்க்கத்தை தெரிஞ்சுப்போம், கொஞ்சம் துவாக்களை மனப்பாடம் பண்ணுவோம், கொஞ்சம் குர்ஆன் சூறாக்களை மனப்பாடம் பண்ணிப்போம், தப்பே கிடையாது. தாராளமா போங்க. தப்லீக் போறது எவ்வளவு பெரிய ஹராம், ஷிர்க், நீங்க இதை ஆதரிச்சு பேசுகிறீங்களே. நான் அந்த மாதிரி ஷிர்க் ஆதரிச்சு தாங்க பேசுவேன். தப்லீக போறது ஷிர்க்கும் கிடையாது, பாவமும் கிடையாது, ஹராமும் கிடையாது. அது ஒரு நல்ல காரியம். உங்களுடைய நேரத்தை நீங்க ஒதுக்கி கொஞ்சம் துவாக்களை மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் சூறாக்களை மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பள்ளிவாசல்ல போய் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸா, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். இதே வியாபாரம் டென்ஷன் அலைஞ்சிட்டு இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாதாரண வீட்டுல ஒழுங்கா சாப்பிடாதவங்க தப்லீக்ல போனா நல்லா சாப்பிடுவாங்க திருப்தியா. ஏன்னா அங்க டென்ஷனே இருக்காது அவனுக்கு. அதுவும் வீட்டுல வகையா வச்சு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அங்க என்னத்தையோ களி மாதிரி கிண்டி ஒரு சால்னா ஊத்தி போகும் பாருங்க, அது பாட்டுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கும் அளவில்லாம. அப்ப ஒரு டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடலாம், மன நிம்மதியா உட்காந்துக்கலாம். அதனால தாராளம் போயிட்டு வாங்க. 3 நாளோ 40 நாளோ 10 நாளோ போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு வசதி கிடைக்கும் போயிட்டு வாங்க. நீங்க வந்தா 40 நாள் வந்து ஆகணும், 39 நாள்ல போயிட்டீங்க அல்ல நரகத்துக்கு போட்டுருவாங்க. 10 நாள்ல 10 நாள் வந்து ஆகணும். அது மாசம் கண்டிப்பா போயாகணும் சொல்லி இல்லாத ஒன்றை ஃபர்லு மாதிரி ஆக்கிறது, அதை திணிக்கிறது, அப்படி செய்யாதவனை போல காஃபிர் மாதிரி பாக்குறது. தப்லீக்ல போதெல்லாம் அவரு தாவத்துற வேலைக்கு எதிரிங்க அவரு, ஏன்னா தப்லீக்ல வரமாட்டேங்கிறாரு. இந்த மடத்தனத்தையும் முதல்ல எடுத்துறேன் சிந்தனையில இருந்து. தப்லீக வேலை என்பது இஸ்லாத்தினுடைய கோடி பங்கு இருக்குது. இஸ்லாத்துல கோடிக்கணக்கான பங்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறது இருக்குது, மான் முஸ்லிமுக்கு தாவா செய்யறது இருக்குது, தொழுவுறது இருக்குது, பிரச்சாரம் பண்றது இருக்குது. இப்படி 1000 கோடிக்கணக்கான வகையில் எடுக்கலாம். அந்த கோடியில 1 தப்லீக் என்பது. கோடியில 1 தப்லீக் என்பது இஸ்லாத்தின் ஒரு அங்கம், இல்லைன்னு சொல்ல வரல. கோடியில 1 அதையே ஒட்டுமொத்த இஸ்லாம் ஆக்கி தப்லீக்ல தான் இஸ்லாம் இருக்குது, தப்லீக் இல்லைன்னா இஸ்லாமே இல்ல,
தப்லீக்ல போறவங்க மட்டும்தான் முஸ்லீமே, மத்தவங்க முஸ்லீமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறது. ஏன் இயக்கத்துல சொன்னா அண்ணனை சொல்றாங்க, ஏன் இயக்கத்துல மெம்பரா இருக்கிறவங்க மட்டும்தான் தௌஹீத்வாதி, இவத்த எல்லாம் ஷிர்க், அவருக்கும் தப்லீக் போனா மட்டும்தான் சொர்க்கவாதி, தப்லீக் போட்டா சொர்க்கவாதியே இல்லைன்னு சொல்றது எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். ஒரு 3 நாள் 10 நாள் 40 நாள் 4 மாசம் கூட போங்க, தப்புன்னு சொல்லல. உங்க வசதியை பொறுத்து, உங்க நேரத்தை பொறுத்து நம்முடைய தக்குவாவை இறைச்சி வளர்த்துக்கான்னு தாராளம் போல தப்பு கிடையாது. ஆனால் அது போறது பெரிய பாவம், ஷிர்க்குன்னு சொல்றது தப்பு. இல்ல போய்தான் அவனுக்கு கம்பல்சரியா, இல்லனா நீ சொர்க்கமே கிடைக்காது அப்படின்னு சொல்றது தப்பு. இது என்னங்க வந்த கேள்வி திரும்ப திரும்ப வருது. டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களுக்கு அரபி மொழி தெரியுமா, அல்லது அதாவது அரபி மொழியில் பேச தெரியாது என்று ஒரு பயானில் கேட்டேன். அது உண்மையா? தாங்கள் கூற்று என்ன, தயவு செய்து விளக்கவும். அதுக்கு என்னங்க பண்றது? எனக்கு கூட இங்கிலீஷ்ல பேச தெரியாது, அதுக்கு என்ன பண்றது? இது ஒரு குறையா? ஏற்கனவே பதில் சொல்லிட்டு திரும்ப கேட்டிருக்காங்க. அதை ஃபித்ரா அரிசி கொடுப்பது ஷாஃபி அரிசி கொடுக்க வேண்டும், அனஃபி பணம் அல்லது அரிசி கொடுக்க வேண்டும், ஷாஃபி பணம் கொடுக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதன் விளக்க என்ன? அதாவது ஃபித்ராவை பொறுத்தவரையிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை பணமாக கொடுத்தார்கள் எந்த ஆதாரம் கிடையாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணமாக கொடுத்ததா சுன்னத்து கிடையாது. கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சுன்னத்து வந்து பொருளாக கொடுப்பதுதான், அன்றைய உணவுப் பொருளாக கொடுப்பதுதான் ஃபித்ராவுடைய முழுமையான சுன்னத்து. அதனால உணவுப் பொருளாக கொடுப்பதுதான் சிறந்தது, ஏற்றமானது. டெல் மீ ஹவு ஷுட் பி த லேடிஸ் ஜனாசா பெரியடு. என்ன கேக்குறாங்க? எப்படி அடக்கம் பண்றதுன்னா, லேடிஸ் ஜனாசா அடக்கம் பண்றது வந்து ஜென்ஸ் ஜனாசா மாதிரிதான். ஆனா கபருக்குள்ள இறங்குறது மஹரமான ஆண்கள் தான் இறங்கணும். அந்த லேடிஸ்க்கு மஹரமான ஆண்கள் அவங்க தான் கபருக்குள்ள இறங்கணும். அந்நிய ஆண்கள் கபருக்குள்ள இறங்குறது, ஜனாசா தொடுறது, தூக்குறது கூடாது. இன்று திங்கள் ஒரு மௌத்துக்கு ஊருக்கு போன என் பெற்றோரை அன்றே ஊருக்கு திரும்ப வேண்டும், அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போக கூடாது என்று மூடத்தனமா சொல்கிறார்கள். இதற்கு விளக்கவும். இது மட்டுமா மூடத்தனம்? எத்தனையோ மூடத்தனம் சொல்றாங்க. சனி மையது தனியா போகாதுண்டு, சனிக்கிழமை போற மௌத்தாரம் மோய்த்து தனியா போக மாட்டாங்களா, அடுத்த வாரத்துக்குள்ள இந்த யாரையா கூட்டுவாங்களாம் துணைக்கு, அந்த சனி பின்னாடியே வந்துருமா. இதோட பெரிய கொடுமை, வீட்டுக்குள்ள இருந்து ஜனாசா வெளியே கொண்டு வரும்போது அந்த ஜனாசா எங்கேயும் இடிச்சிடக்கூடாதான், இடிச்சிச்சு உடனே அங்க வச்சு அல் ஃபாத்தியா, அங்க ஒரு ஃபாத்தியா. ஏன்னா அந்த ஜனாசா வந்து மறுக்குதான் வீட்டு வெளியே போறதுக்கு, அதனால யாரையா கூட்டு போயிடுமா. அதனால வந்து அந்த ஜனாசாவை இடிக்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கிற வீடுகள்ல சென்னை சீட்ல கோழி கூடு மாதிரி வீடு கட்டுறான். உயிரோட தான் போக முடியும், உயிரோட தான் இறங்க முடியும். மூத்தானே இறங்க முடியாது, ஏற முடியாது. உயிர் இருந்துச்சுன்னா ஏறலாம், உயிர் இருந்துச்சுன்னா இறங்கலாம். மூத்தாயிட்டீங்க இறங்க முடியாது, இறங்க முடியாது. அந்த மாதிரி வீட்டுல கூட இடிக்காம எப்படி கொண்டு வர முடியும் ஜனாசாவை? இடிக்கிற இடத்துல கீழே ஒரு ஃபாத்தியா ஓது, பாத்தியா பாத்தியா எல்லாம் தான் பாத்துறாங்க ஜனாசா, அப்புறம் பாத்தியா பாத்தியா இருக்கிட்டு. பள்ளிவாசலில் நோன்பு திறப்பது, தப்ரூக் மற்றும் சஹர் நேர சாப்பாடு ஆகியவை உண்பது கூடுமா? பள்ளிவாசல் நோன்பு திறப்பது, தப்ரூக்கு மற்றும் சஹர் நேர சாப்பாடு ஆகியவை உண்பது கூடுமா? எனது நண்பர் இவ்வாறு வழங்கப்படும் உணவு வகைகள் வழிபோக்கர்கள் மிஸ்கின்களுக்கு மட்டும்தான் என்கிறார். விவரம் கூறவும். புரியல என்னண்டு? பள்ளிவாசல நோன்பு திறக்கிறது வழிபோக்கர்கள் மிஸ்கின்களுக்குமா, அதனால வந்து மற்றவங்களாம் சாப்பிடக்கூடாது. சஹர் நேர சாப்பாடு இப்ப நம்ம பள்ளியில சஹர் ஏற்பாடு பண்றோம்ல, இது வந்து வழிபோக்கர்கள் மிஸ்கின்களுக்கும். அவர் ஏதோ புது கண்டுபிடிச்சிருக்காரு, சொல்லிட்டு போட்டுமே. வழிபோக்கர்களுக்கு மிஸ்கின்களுக்கு மட்டும்தான் அந்த சாப்பாடுன்னு சொன்னா நம்ம தாராளமா சொல்லுவோம், கஞ்சிக்கு சக்காத்து காசு தாங்க, சகருக்கு சக்காத்து காசு தாங்க அப்படின்னு கேட்போம். ஆனா இங்க நம்ம கஞ்சிக்கும் சகருக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது ஜக்காத்தை கொடுத்துறாதீங்க, ஜக்காத்தை கொடுத்துறாதீங்க, எல்லாரும் சாப்பிடலாங்கிறதுனாலதான். வசதியானவங்க, வசதி இல்லாதவங்க, வழிபோக்கர்கள், வழிபோக்கர் அல்லாதவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜக்காத்தை கொடுத்துறாதீங்க நம்ம அனௌன்ஸே பண்றோம், ஜக்காத் தராதீங்கன்னு சொல்றோம். ஏன்? எல்லாரும் சாப்பிடுறதுனாலதான். அதனால அவராத கற்பனையில பேசுறாரு. In the world we are having nearly 170 crore Muslim peoples, but why we are not able to capture Baitul Maqdis? அதான் சொல்றேன், பயான்ல சொன்னேன், நம்மள்ட்ட குவான்டிட்டி இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி இல்ல. குவான்டிட்டி இருக்கிற அளவு எக்கச்சக்கமா இருக்கு. சஹாபாக்களுடைய காலத்தை விட நம்ம அளவு பன்மடங்கு அதிகமா இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஈமான் தக்வால குவாலிட்டி சஹாபாக்கள் இருக்கிற அளவுக்கு 100% கூட நம்மள்ட்ட இல்ல. அதனால குவான்டிட்டியை வச்சு அல்லாஹ் பாக்குறது இல்ல, குவாலிட்டியை தான் அல்லாஹ் பாக்குறான். நம்முடைய தக்வா இறையச்சத்தை வளர்த்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி முறையா இன்ஷா அல்லாஹ் ஜிஹாத் செஞ்சால் பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இயக்கம் கூடாது என்கிறீர்கள். உலக அளவில் இஸ்லாமிய இயக்கங்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சியை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக எகிப்தில் இத்திஹாதுல் முஸ்லிமின், பாகிஸ்தானில், பங்களாதேஷில், இந்திய அளவில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த், ஆப்கானில் தாலிபான் இயக்கம், பலஸ்தீனில் ஹமாஸ் இயக்கம், இந்த இயக்கங்கள் எல்லாம் அந்தந்த நாடுகளில் மிகப்பெரிய இஸ்லாமிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆகவே இயக்கங்கள் மூலமாகவும் இஸ்லாம் மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறது. இயக்க வெறி கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இயக்கங்கள் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்குத்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு உள்ள இயக்கங்கள், நீங்க சொல்ற சில இயக்கங்களால மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம், நான் மறுக்கல. அந்த காலத்துல அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சவங்க
நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க, நல்ல வேலை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த இயக்க வெறி தான் மேலோங்கி நிக்குது, இயக்க பேர் தான் மேலோங்கி நிக்குது. இயக்கமா இஸ்லாமான் வந்தா இந்த நீங்க சொன்ன இயக்கங்களில் பல இயக்கங்களினால் நிரூபிக்க முடியும், அவர்களுக்கு இஸ்லாம் பெரிதல்ல, இயக்கம் தான் பெரிது. இதை நான் அனுபவபூர்வமா சொல்றேன், ஆதாரபூர்வமா சொல்றேன். என்கிட்ட தனி இந்த லெட்டர் எதுவும் தனியா வாங்க, நான் ப்ரூஃப் பண்றேன் உங்கள்கிட்ட. எத்தனை விஷயங்கள் இந்த இயக்க வெறி பிடிச்சவங்க இஸ்லாத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, சமுதாயத்தை பத்தி கவலை இல்லை, ஏன் இயக்கத்துக்கு முக்கியம் இந்த பழுது வந்துடக்கூடாது அப்படிங்கறத உறுதியா இருந்திருக்கிறாங்க. ஒன்னும் இல்லங்க, ஒரே ஒரு சாம்பிள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இந்த இயக்கவாதிகள் அவங்கள தொண்டர்களை இயக்க வெறிய ஊட்டி வளர்க்குறாங்கடா. இன்னைக்கு சுனாமி வருது ஒரு ஊர்ல, இல்ல ஒரு வெள்ளம் வருது. வெள்ளம் வந்தா என்ன பண்ணணும்? முதல் கடமை ஒண்ணு, நம்ம உயிரை காப்பாத்திக்கணும். ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுங்க, என்ன பண்ணணும்? நம்ம உயிரை காப்பாத்தி ஓடணும். இல்ல நம்மளால முடியுமா? 4 பேரை காப்பாத்திட்டு போகணும். 4 பேர் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒண்ணு நம்மள பாத்தணும், ரெண்டாவது நம்மளால முடியுமா, நம்மளால 4 பேரை காப்பாத்தணும், வாங்க தூக்கிட்டு போய் கொடுக்கணும் கொள்ளணும். இந்த இயக்க வெறியர்கள் என்ன பண்றான்டா, இவனையும் காப்பாத்திக்க மாட்டான், மத்தனையும் காப்பாத்திக்க மாட்டான். ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் அவன் இயக்க டிஷர்ட் தூக்கி மாட்டி அப்புறம் வந்து நிக்கிறான். கவனிச்சிருக்கீங்களா? அவன் இயக்கத்துல டிஷர்ட் வச்சிருப்பாங்க, சட்டையோ டிஷர்ட்டையோ, அதத்துக்கு முதல்ல மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து நிப்பான். அப்ப போட்டோ போஸ் கொடுப்பான், அந்த ஜனாதா தூக்குற மாதிரியும் அவர் காப்பாத்துற மாதிரியும். எதுக்கு இது? இக்லாஸ் அடிபட்டு போயிடுச்சா? உயிரை காப்பாத்து, உயிரிழப்ப காப்பாத்து, ஏன் டிஷர்ட் தேடி ஓடுற? இது நான் சாம்பிளுக்கான உதாரணம் சொல்றதுங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணம் சொல்லலாம். இயக்கவாதிகள் தங்களுடைய இயக்க தோழர்களுக்கு, இயக்க தொண்டர்களுக்கு இயக்க வெறியை ஊட்டி வளர்க்கிறார்கள். எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம இயக்கத்தில் உள்ளவன்ட்ட மட்டும்தான் பேசணும், மற்ற இயக்கத்தில் உள்ள சலாம் கூட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சில இயக்க வெறிகள் உருவாக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சொன்ன மற்ற இயக்கங்கள்ல ஆரம்பத்துல மறுமலர்ச்சி ஏற்படுறது நான் மறுக்கல. ஆனா இன்னைக்கு காலத்துல இது உலகளாவிய இயக்கமா இருந்தாலும் சரி, லோக்கல் இயக்கங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இயக்க வெறிதா இருக்குது தவிர இஸ்லாம் வந்து 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் தான். உங்களுக்கு தாங்கள் சில கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பதில்லை. கியாமத் நாளை பற்றி சரியான பதில் அளிக்கவும். என்ன பதில் அளிக்கிறது கியாமத் நாளை பத்தி? நானு என்னைக்குன்னு கேக்குறாரா? கிபி 2019ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் காலை 11 மணிக்கு கியாமத் நாள் வரப்போகிறது அப்படின்னு எதிர்பார்க்கிறாரா? கியாமத் நாளை பத்தி நான் என்னங்க பதில் சொல்றது? இன்னைக்கு ஜும்மால ஃபுல்லா கியாமத்தை பத்தியும் மறுமையை பத்தி தான் பேசினேன். என்ன பதில் சொல்றது? நீங்கள் சில கேள்விக்கு சரியான பதில் அளிப்பதில்லைன்னா என் அறிவு அவ்வளவுதாங்க, அதுக்குள்ளதான் நான் பதில் அளிக்க முடியும். என் அறிவுக்கு வீணா பதில் அளிக்க முடியாது. மன்னர் ஹாரூன் ரஷீத் காலத்தில் ஒரு முஃப்தி வச்சிருந்தாங்களாம் அவங்க அரசவைக்கு. அப்போ அந்த மன்னர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அவர் ஃபத்வா லாதிரி அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிடுவார். எனக்கு தெரியல இந்த ஃபத்வா, எனக்கு தெரியலன்னு சொல்லி அனுப்பினாராம். அப்ப மன்னர் ஹாரூன் ரஷீத் கோவம் வந்துருச்சான். அப்ப அந்த முஃப்தியை கூப்பிட்டு, என்ன இது, நான் உங்களுக்கு அரசவையில வந்து இதா வச்சு முஃப்தியா வச்சிருக்கிறோம், எது கேட்டாலும் ஃபத்வா கொடுக்கு தானே, நிறைய கேள்விக்கு லாதிரி கொடுத்து எனக்கு தெரியல எதிர அனுப்புறீங்களே அப்படின்ற உடனே அந்த முஃப்தி சொன்னாராம், நீங்க கொடுக்குற சம்பளம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் சம்பளம் தரீங்க, தெரியாத விஷயத்தை சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா உங்க கஜானா கொடுத்தா கூட பத்தாது எனக்கு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்ல முடியுங்க, தெரியாத விஷயம் சொல்ல முடியாது, யாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது. இந்திய சூழ்நிலையில் இஸ்லாமிய தலைமைத்துவத்தை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது? இஸ்லாமிய தலைமைத்துவம் நான் பாராளுமன்ற தலைமைத்துவமா, முஸ்லீம்களுடைய தலைமைத்துவமா, எந்த தலைமைத்துவத்தை கேட்கறான்னு தெரியல. நாம் சிறந்தவர்களா அல்லது மலக்குமார்கள் சிறந்தவர்களா? நிச்சயமா நாம் தான் சிறந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம அல்லாஹ் கண்ணில் பார்த்ததில்லை, அல்லாஹ் ரசூலை பார்த்ததில்லை, வேதங்களை பார்த்ததில்லை, மறுமையை பார்த்ததில்லை, சொர்க்கத்தை பார்த்ததில்லை, நரகத்தை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை. அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதையும் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்வதையும் நம்புகிறோமே. அதனால மலக்குகள் அது எல்லாத்தையும் பார்த்தவங்க, அவங்களோட ஈமான் பெரிய விஷயம் இல்லை, நம்முடைய ஈமான் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசின விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் அமல்சியோட தௌஃபீக் தருவானாக. சோல முக்கியமான அறிவிப்பு கேட்டுங்க. ஆண் குழந்தைக்கு தங்கச்செயின் அணிவிக்கலாமா? கடைசி கேள்வி. அந்த தங்கச்செயினை அணிவித்தால் அந்த பாவம் அந்த பெற்றோரை சாரும். நம்ம வந்து இந்த